வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம். யாருடைய ஓட்டு யாரிடம் போகுது? என்னதான் செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு 40 வீடுகளுக்கா, 50 வீடுகளுக்கா? ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக போயிட்டு பட்டியல் திருத்த பணியில இருக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னால என்ன இருக்குது தெரியுமா? இது சும்மா ஒரு வாக்காளர் பட்டியல் புதுப்பிப்பு அல்ல. இது அடுத்த 2026 தேர்தலை வடிவமைக்கப் போகும் மிக முக்கியமான செயல். ஏனென்றால் யார் வாக்காளர் பட்டியல இருக்கிறாங்க, யார நீக்குறாங்க, அதுதான் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் முதல் படி. இன்று முதல் தமிழகமெங்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்து பணி துவங்குது. இந்த பணி டிசம்பர் 4 வரை நடக்கப் போகுது. இதோட நோக்கம் போலி வாக்குகள், இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் எல்லாரையும் பட்டியல இருந்து நீக்கி துல்லியமான வாக்காளர் பட்டியலை உருவாக்குறது. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, இது புதிய பட்டியல் அடிப்படையில இல்ல, 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்குது. அதாவது 23 ஆண்டுகள் பழைய ஒரு டேட்டா. 2002ல இருந்த வீடுகளுக்கு அந்த பட்டியல்ல பெயர் உள்ளவர்களுக்கு தான் அலுவலர்கள் போவாங்க. அதாவது 2002க்கு பிறகு வீடு மாறியவர்கள், தொகுதி மாறியவர்கள், அவர்கள் பட்டியல்ல இல்லாம போகும் அபாயம் இருக்கு. முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபாலசாமி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 40 முதல் 50 வீடுகளுக்கு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் போவாங்க. ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் 1200 வாக்காளர்கள் வரையறை இருக்கு. அவர்கள் வரும்போது ஒரு படிவம் கொடுப்பாங்க. அதுல 2002ஆம் பட்டியல் அடிப்படையிலான பெயர்கள் இருக்கும். அந்த வீட்டில் இருந்த மக்கள் இன்னும் அதே இடத்திலேயே இருக்காங்கன்னா விவரம் பூர்த்தி பண்ணணும். மாறி இருந்தா அதையும் சொல்லணும். அவர்கள் மீண்டும் வந்து சரிபார்ப்பாங்க. செய்திகள் படி ஒவ்வொரு அலுவலரும் 3 முறை வர வாய்ப்பு இருக்கு. அந்த வீட்ல 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் இருந்தா அவர்களுக்கும் தனிப்படிவம் கொடுப்பாங்க. ஆனா உடனே பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த முறை வரும்போது ஆவணங்களுடன் கொடுக்கலாம். இது எல்லாம் சரியான நடைமுறையா? அதுதான் பெரிய கேள்வி. ஏனென்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில நடந்த அரசியல் கட்சிகளின் கூட்டத்திலேயே இந்த தீவிர திருத்தப் பணிக்கு எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது. தமிழக அரசு கூட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்குது. காலக்கெடு குறைவு, அடிப்படை ஆண்டு பழையது, இதனால நிறைய தகுதியான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து விலகி விடுவார்கள் என்ற கவலை. மா கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் சொல்றாரு, 2002 வாக்காளர் பட்டியலை அடிப்படையா எடுத்தா குறைந்தது 20 முதல் 30% வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்க நேரிடும். இது ஒரு வகையில குடியுரிமை பறிபோகும் அபாயம் என்று சொல்றாரு. அதாவது இந்த திருத்தம் பெயர்ல நம்முடைய ஜனநாயக உரிமை கேள்விக்குள்ளாகிறதா? இந்த சந்தேகம் தமிழகம் முழுக்க எழுந்திருக்குது. ஏனென்றால் கடந்த 20 வருடங்களில் மக்கள் இடமாற்றம், குடியேற்றம், நகர வளர்ச்சி எல்லாமே அபாரமா நடந்திருக்குது. அந்த 2002 பட்டியல்ல இருந்த முகவரியையே மையமா வைக்கிறதா? அப்போ புதிய வாக்காளர்கள், புதிய குடியிருப்புகள். அந்த அலுவலர் வரும்போது, நான் பிஸி சார், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடாதீங்க. அவர்கள் வரும் படிவத்தை பரவாயில்லைன்னு நினைச்சு புறக்கணிக்க கூடாது. அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு சரியான விபரம் நிரப்பணும். இல்லனா உங்க பெயர் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியல்லையே இல்லாம போகலாம். அந்த பட்டியல்ல பெயர் இல்லாதவங்க டிசம்பர் 7 முதல் ஜனவரி 3 வரை விண்ணப்பம் கொடுக்க முடியும். இறுதி பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியாகும். அதுக்கு முன்னாடியே எல்லா ஆவணங்களும் தயார் வச்சுக்கணும். முகவரி ஆதாரம், வயது சான்று, குடும்ப உறுப்பினர் பெயர் ஆதாரம். இவையெல்லாம் இல்லைன்னா நீங்க அடுத்த தேர்தல்ல வாக்கு போடாம போகலாம். இது சும்மா ஒரு பட்டியல் திருத்தம் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு. ஒரு ஓட்டு, ஒரு நபரின் குரல். அந்த குரல் தான் ஜனநாயகத்தின் அடிப்படை. அந்த குரல் நீக்கப்படுற ஆபத்து வந்துருச்சுன்னா அதை நிறுத்தணும். எந்த கட்சியை ஆதரிக்கிறது என்பது ஒவ்வொருத்தரின் உரிமை. ஆனா வாக்குரிமையே மறுக்கப்படக்கூடாது. நீங்க அந்த அலுவலர்கிட்ட பேசுங்க. உங்க பெயர் உறுதியா பட்டியல்ல இருக்கிறதான்னு சரி பண்ணுங்க. அடுத்த தேர்தல்ல யாரு ஆட்சி பண்றது வேற விஷயம். நம்ம ஓட்டு போடுற உரிமை தான் முதன்மை. நம்ம ஊர்ல அரசியலை மாத்துறது யாருன்னு தெரியுமா? நம்ம மாதிரி சாதாரண மக்கள் தான். ஆனா நம்ம பேரே பட்டியல்ல இல்லைன்னா அந்த ஜனநாயகமே அர்த்தம் இல்லாம போயிடும். ஓட்டுச்சாவடி அலுவலர் வீடு வரும்போது, நான் பிஸி சார், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடாதீங்க. அந்த ஒரு கையெழுத்து தான் உங்க குரல். அந்த ஒரு படிவம் தான் உங்க உரிமை. நம்ம ஓட்டு நம்ம கையில தான் இருக்கு. அதை காப்பாத்தணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம்
உண்மையிலே நியாயமா நடக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம குரல் ஒன்றா ஒலிக்கட்டும். Like and subscribe.